மியான்மர்ல சிவில் வார். இந்த சிவில் வார் எதனால வந்துச்சு? சமீபத்துல இந்த மியான்மர்ல இருக்கக்கூடிய ராணுவம் ஆட்சியை கலைச்சிட்டு, மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை கலைச்சிட்டு அவங்க அந்த நாட்டோட ஆட்சியை வந்து பிடிச்சிருந்தாங்க. ராணுவ ஆட்சி மக்களுக்கு பிடிக்கல, மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. ஏன்னா ஏர் ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க சொந்த மக்கள் மேலேயே. அதனால மியான்மர்ல இருக்கக்கூடிய மக்கள் கிளர்ச்சி உருவாகி கிளர்ச்சியாளர்கள் வந்து சில பகுதிகளை பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. அதுவும் சீனாக்கும் இந்த மியான்மருக்கும் பார்டர்ல இருக்கக்கூடிய பகுதிகள் முழுவதுமே இந்த கிளர்ச்சியாளர்கள் கையில வந்துருச்சு அப்படின்றது போல சமீபத்துல செய்திகள் பார்த்திருப்போம். இப்படி இருக்கும்போது இந்த கிளர்ச்சியாளர்களுக்கும் சரி, இந்த மியான்மரோட ராணுவம் சரி, சமீபத்துல உட்காந்து பேச்சுவார்த்தை பேசிக்கிறாங்க. சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படிங்கிறது போல இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் இருதரப்புலயும் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதனால இதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். ஏன்னா போர் நடந்துட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், குண்டுகள் மாறி மாறி இருதரப்புலயும் போட்டிருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து கொஞ்சம் பாதிப்படையும். இப்போ இருதரப்புலையும் சீஸ்ஃபயர் போட்டிருக்கிறதுனால ரெண்டு தரப்புலையும் ரீக்ரூப் ஆக போறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா சமீப காலமா இந்த ரஷ்யாவோட ட்ரோன்களா இருக்கட்டும், சீனாவோட சில ஆயுத உதவிகளா இருக்கட்டும், அந்த ரிபல் போர்சஸ்க்கு கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இந்த மியான்மர்ல அந்த ரிபல் போர்ஸ் ஒருவேளை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா, சீனாவோட சார்பா சீனாவோட ஆதரவா அவங்க இருந்துட்டாங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு பெரும் பிரச்சனையா போயிடும். அது மட்டும் இல்லாம சீனா இந்த தைவான் அடிக்கும் போது சைனாக்கும் ஒரு ஆதரவா இருக்கும். ஏன்னா இந்த மியான்மர் வழியா இப்ப இருக்கிறாங்களா ராணுவம், அவங்கள பயன்படுத்தி அந்த வழியா இந்த பிளாக்கேடு போடுறாங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு சீனாக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் கொண்டு போகணும், ஒரு பொருள் கொண்டு போகணும், ஏற்றுமதி இறக்குமதி பண்ணணும்னா இந்த சீனா தைவான் அடிக்கும் போது இந்த மியான்மர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வழியா கொண்டு வரேன்னு சொன்னா வச்சு போடுவோம். அதனால வேற வழி இல்லாம இந்த மியான்மர் வழி தான் கொண்டு வந்து ஆகணும். இப்ப இருக்கக்கூடிய ராணுவம் அதுக்கு ஒத்துக்குமா எப்படிங்கிறது தெரியல. ஆனா இப்போ சீனாக்கு ஆதரவான ஒரு அரசாங்கம் அங்க இருந்துருச்சு அப்படின்னா அந்த மியான்மரை பயன்படுத்தி சீனாவோட வர்த்தகம் இதுக்கு மேல இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அது கூடவே இந்த மியான்மருக்கு சொந்தமான ஒரு தீவு இருக்குது இல்லையா, இந்த கொக்கோ ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க, இது பே ஆஃப் பெங்கால்ல அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட், நம்மளோட அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டுக்கு மேல இருக்கக்கூடிய கொக்கோ ஐலாண்ட்ல இருக்கு. இந்த இடத்துல சீக்கிரட்டா சீனா வந்து அவங்களோட ஸ்பை பேஸ் வச்சிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சீனா இந்த பரப்பு, அந்த கடல் பரப்பு, இந்த பே ஆஃப் பெங்கால்ல இப்ப மியான்மர் மட்டும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா அதுக்கு அப்படியே கீழே ஸ்ரீலங்கால ஆல்ரெடி பல தடவை லோன்களை கொடுத்து இந்த ஸ்ரீலங்காவே முடிச்சு விட்டுக்கிறாங்க. சில நேரங்களில் அந்த கட்டுப்பாட்டுக்கு எடுத்துக்கிறது உண்டு. அதுக்கப்புறம் அவங்களோட போர் கப்பல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுக்கிறது, இது போல வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த ஸ்பை கப்பல், உளவு கப்பலுக்கெல்லாம் கொண்டு வந்து வச்சு வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்லையா. இப்ப இது எல்லாத்துக்குமே வலு சேர்க்கும் விதமா கீழே இருக்கக்கூடிய நம்மளுக்கு முன்னாடி ஆதரவா இருந்த இப்ப நம்மளுக்கு எதிராக மாறிட்டு இருக்கக்கூடிய மாலத்தீவ்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாலத்தீவ்ஸும் இப்ப சைனாக்கு ஆதரவா போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது இது முழுவதும் சீனாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா அவங்களோட ஆதிக்கம் இங்க அதிக அளவுல இருக்கும். இப்படி செய்யறதுனால சீனாக்கு என்ன லாபம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இப்ப சீனா மட்டும் இதை செஞ்சு இது முழுசும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல மலாக்கா ஸ்ட்ரெய்ட் இருக்குல்ல, இந்த மலேசியா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ் இதெல்லாம் போகணும் நீடே கிடையாது. போர் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கும் போது சீனாவோட எண்ணம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல நாடுகள் மேலேயும் தாக்குதல் நடத்துற மாதிரி இருக்கும். வியட்நாம், பிலிப்பைன்ஸ் இது போல பல நாடுகளையும் தாக்குதல் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே சீனாக்கு எதிராக தான் இருப்பாங்க, எதிரான செயல்களை செய்வாங்க. அது போல நடக்கும் பட்சத்துல இந்த நாடுகளே அவாய்ட் பண்ணிட்டு வர்த்தகத்தை இந்த மியான்மர் வழியா பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுதான் சீனாவோட திட்டமா இருக்கும். அதுக்கான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. சமீபத்துல இந்த ராணுவத்துக்கிட்ட கூட ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்து பண்ணிக்கிறாங்க இந்த சீனா. அதாவது இந்த போர்ட் இருக்குல்ல, டீப் வாட்டர் போர்ட் வந்து இந்த மியான்மர்ல கட்டிக்கலாம், அதுக்கப்புறமா அது வழியா வர்த்தகம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. சீனா ஒரு மிகப்பெரிய போருக்கு தயாராயிட்டு இருக்கு. அந்த போருக்கு வேணுங்கிற அடிப்படையான விஷயங்கள் சிலதெல்லாம் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இதெல்லாம் சரியா போயிருச்சு அப்படின்னா அமெரிக்கா கொஞ்சம் பிரச்சனை தான். அதனால என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அடுத்தது இந்த ஹவுதிஸ் பிரச்சனை. இந்த செங்கடல்ல இந்த ஹவுதிஸ் அந்த வர்த்தகத்தை திரும்பவும் தடுத்து நிறுத்துவோம் அப்படிங்கிறதோட சொல்லியிருந்தாங்க. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதோட சொல்லியிருந்தாங்க அமெரிக்காவை பார்த்து. இப்ப அமெரிக்கா திரும்பவும் இந்த யமன்ல இருக்கக்கூடிய கேபிட்டலான சனாவா அது மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க ரெண்டாவது முறையா. அந்த டைம்லயே வேவா அட்டாக் பண்ணாங்கன்றது பார்த்தோம். இப்ப திரும்ப இன்னொரு தடவை ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் உறுதிப்படுத்தப்படல, இன்னும் இந்த வீடியோ ப்ரூஃபும் வரல. ஆனா தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இதுக்கு பழிவாங்கும் விதமா இல்லைங்க, இதுக்கு பழிவாங்கும் விதமானு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விதத்துல நம்ம துருக்கி வந்து ஒரு எதிர்ப்பை காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எப்பவுமே இந்த பிகேன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த குர்திஸ்தான் போர்ஸ், அவங்களுக்கும் இந்த துருக்கிக்கு ஆகாது. அப்படி இருக்கும்போது இந்த ஈஸ்டர்ன் சிரியால இருக்கக்கூடிய ஒரு ஆயில் ஃபீல்டு மேல டர்க்கி வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க. இதனால அந்த ஆயில் ஃபீல்டு வந்து முழுவதும் அழியிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது போல செய்திகள் வருது. வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. பட் எந்த அளவுக்கு சேதம் அப்படிங்கிறது உறுதிப்படுத்த முடியல. ஆனா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க.
இதை எதுக்காக செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு துருக்கி தரப்புல இருந்து நியாயப்படுத்தணும் இல்லையா? அதனால அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இது போல பார்டர்ல நின்றுட்டு இருந்தா எங்களோட ஃபோர்ஸ் மேல தாக்குதல் பண்ணிட்டாங்க, ஆனால் எங்களோட ராணுவ வீரர்கள் சிலர் இறந்துட்டாங்க, அதுக்கு பழிவாங்கும் விதமா இது போல நம்ம தாக்குதல் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. ஆனா இந்த பிகேகேவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு கொஞ்சம் சார்பா இருக்கிறவங்க இந்த சிரியால. இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு தாக்குதலா அப்படின்ற போல கேள்வி வருது. இது போல இந்த பிராந்தியத்துல எல்லாருமே அமெரிக்காக்கு எகென்ஸ்டா திரும்புற மாதிரி தெரியுது இந்த துருக்கியா இருக்கு. ஏன்னா இந்த துருக்கியோட சில விஷயங்களை எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க நேரா அமெரிக்காக்கு எதிராக இருக்கிறாங்க. அதனாலதான் துருக்கிக்கு F-16 வந்து கொடுக்க மாட்டேறாங்க. ஏன்னா இந்த குர்திஸ்தானுக்கும் துருக்கிக்கும் ஆகாது. அப்படி இருக்கும்போது துருக்கிக்கு வேணுங்கிற அதிநவீனமான விமானங்கள்லாம் கொடுத்துட்டோம்னா, F-16 ஒன்றும் அதிநவீனமான விமானங்கள் இல்லை, பட் துருக்கிக்கு வந்து அது ஒரு சூப்பரான விமானம். ஏன்னா அவங்க யார் மேல தாக்குதல் பண்றாங்க அப்படிங்கிறது பொறுத்து தானே. இப்ப எப்படிங்க யமனை தாக்குறதுக்கு F-35 தூக்கிட்டு போகணும், எது வேணுமோ அது இருந்தா போதும் இல்லையா? அதே போலதான் இப்ப துருக்கிக்கு F-16 இருந்ததுன்னா இந்த பிராந்தியத்துல அவங்களால கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா சமீபத்துல கூட துருக்கியில குண்டு வெடிப்புலாம் நடந்தது இல்லையா? அது போல தீவிரவாத தாக்குதல் அதெல்லாம் குர்திஸ்தான் தரப்பு தான் நடத்துறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது அந்த குர்திஸ்தானை தாக்குறதுக்காக இது போல விமானங்களை பயன்படுத்திட்டாங்கன்னா என்ன பண்றது? அந்த இடத்துல துருக்கிக்கு அந்த அளவுக்கு பவர் வேணாம் அப்படிங்கிறதுனாலதான் அமெரிக்கா தரப்புல இருந்து இப்போ வரைக்கும் அந்த துருக்கிக்கு F-16 அப்கிரேட் ப்ரோக்ராமா இருக்கட்டும், F-16 வேணுங்கிற விமானங்களை கொடுக்காம தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற சில அனலிஸ்ட் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப துருக்கி இது எல்லாத்தையும் மீறி இங்க போய் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இவங்க மட்டும் இங்க தாக்குதல் பண்றது இல்ல, இது வரைக்கும் 130 தடவை தாக்குதல் நடந்திருக்கு அமெரிக்காவோட பேஸ் மேல. இந்த சிரியாக் ஈராக் இந்த பகுதிகளில் அமெரிக்காவோட பேஸ் மேல தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறத செய்திகள் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த சிரியா, அதாவது இந்த மிடில் ஈஸ்ட் பகுதியில யாருக்கு பவர் அப்படிங்கிறதுக்காக இந்த போர் மாறிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு இடத்துல ஒருத்தங்க தாக்கும் போது அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா இன்னொருத்தங்க வேறொரு இடத்துல தாக்குதல் பண்றாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இப்போ இந்த யமனுக்கு நாங்க தாக்குவோம் அப்படின்னு ஒரு மிரட்டல் விடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப துருக்கி தரப்பு வந்து நடக்கிற அட்டாக் வந்து பார்த்தோம்னா, நீ அடிச்சுன்னா நாங்களும் அடிப்போம், நாங்களும் ஒன்றும் சும்மா இல்லை அப்படிங்கிறது போல இருக்கிற மாதிரி இருக்கு. இது போல இருதரப்புலையும் மாறி மாறி தாக்குதல் பண்ணி நீ பெருசா நான் பெருசான்னு காமிக்கிறதுக்காக இந்த பிராந்தியத்துல மிகப்பெரிய போரா வந்துருமா அப்படிங்கிறது போல பயம் எல்லாத்துக்கும் இருக்கு. அதே போலதான் இந்த யமனுக்கு மேல இருக்கிற ஒமனுக்கு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டர் கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நாங்க சொன்னோங்க வேண்டான்னு, எதுக்குங்க தேவையில்லாம அட்டாக் பண்றீங்க, இதனால இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை ஒன்றும் தீராதுங்க, எரியிற நேரத்துல எண்ணெய் ஊத்துற மாதிரி இருக்குது, இது ஃபியூயல தான் ஊத்துறீங்க அப்படிங்கிறதோட சொல்றாங்க. எண்ணெய் இல்லை, இது பெட்ரோல் மாதிரி இருக்குது, நல்லா குபு குபுன்னு தீ பிடிச்சிருச்சுன்னா என்ன செய்ய போறது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு நாடு இன்வால்வ் ஆகி இந்த இடத்துல குண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த நாட்டு இந்த யமன்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் அகதிகளை எங்க போவாங்க? ஒமனுக்கு போவாங்க, சவுதிக்கு போவாங்க, திரும்பி அந்த நாடுகளுக்கு அந்த அண்டை நாடுகளுக்கு தலைவலியா தான் மாறும். அப்படி மாறும் பட்சத்துல இந்த போர் வந்து பரவும். இப்ப சவுதி அரேபியா தடுத்து நிறுத்துறாங்கன்னா சவுதி அரேபியா உதவுறாங்களா என்ன ஏதுன்றதுலாம் இருக்கு. அப்படி இல்லைன்னா இவங்க சவுதி அரேபியா மேல டிக்ளேர் பண்ணி போரை டிக்ளேர் பண்ணி வேற ஒரு குரூப் கொண்டு போய் தாக்குதல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையில்லாம சவுதி அரேபியாவும் போர்ல இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒமன்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற கேள்வி வருது. இப்ப ஈரான் வந்து யமன்ல இருக்கக்கூடிய ஹவுதிஸ் ஆயுதம் கொடுக்கணும்னா இந்த ஒமன் வழியா வருவாங்க. அப்ப என்ன நீங்க உதவுறீங்களா அப்படின்ற கேள்வி வரும். அப்படி இல்லைன்னா அவங்க உதவல அப்படின்னா ஈரானுக்கும் ஒமனுக்கும் ஆகாம போயிடும், அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள சண்டை வருமா அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் வருது. இது போல பல விஷயங்கள் மறைமுகமா இருக்கு. அதனாலதான் இந்த பிராந்தியத்துல சண்டை வரக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இது போல திரும்ப திரும்ப தாக்குதல் பண்றதுனால இது மிரட்டல் விடுற மாதிரி இருக்கலாம், ஆனா இதனால இது பிரச்சனையாயிரும். தாக்குதல் பண்றதுனால ஒருத்தவங்க கம்முன்னு அடங்கிட மாட்டாங்க, அவங்க திரும்ப பெருசா தாக்குதல் பண்ணிடுவாங்க, பதில் தாக்குதல். அதுக்குதான் இந்த ஹிஸ்புல்லா இருக்கிறாங்களே அவங்க இஸ்ரேல தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பெருமளவுல தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஏன்னா சமீப காலமா அவங்க முன்னாடி நடத்தின தாக்குதலுக்கும் இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு தாக்குதல். எதுக்கோ ப்ரிப்பேர் ஆகுறாங்க, மாஸ் அட்டாக்கு ப்ரிப்பேர் ஆயிடுவாங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. இதனால இஸ்ரேலோட வடக்கு பகுதியில கொஞ்சம் டிஃபென்சிவ் பொசிஷன்ல ரெடியா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. எந்த நேரமும் லெபனான்ல இருக்கக்கூடிய ஹவுதிஸ் தாக்குதல் பண்ணிடுவாங்க இஸ்ரேல்ல. அது மட்டும் நடந்துருச்சுன்னா கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடும். அப்ப அந்த சைடு மெடிட்டரேனியன் சீல இருக்கக்கூடிய அமெரிக்க படைகள்லாம் லெபனானை தாக்க ஆரம்பிச்சிருவாங்களா அப்படிங்கிறது போலாம் சொல்லப்பட்டு வருது. இது போல நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு வார்னிங் அட்டாக் இது அப்படிங்கிறாங்க. பட் என்ன ஏதுங்க தெரியல, இந்த இடத்துல பிரச்சனை கையை மீறி போயிடுச்சு அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட்லாம் சொல்றாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.